வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் இருக்கிற மாடல் 1 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பேசிக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்மி அக்னிபாத்துக்கு தேவையான ஜிகே, சயின்ஸு, மேக்ஸு இது எல்லா புக்குமே நமக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸுமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 1499க்கு உங்களுக்கு 3 புக்ஸு ப்ளஸ் வீடியோ கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ 9384417810. நீங்கள் ஆஃப்லைனில் தங்கி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில் போத் ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டனுக்கு ட்ரைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இஃப் A:B is equal to 7:9 and B:C is equal to 15:7, then what is A:C? சரியா? A:B is equal to 7:9 மற்றும் B:C is equal to 15:7 எனில் A:C என்றால் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே A:C தான் கேட்டிருக்காங்க. இருந்தால் கூட நம்ம அந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். A:B கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னது, A:B:C என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா A:B அவங்க 7:9 கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் B:C என்ன கொடுத்துருக்காங்க, 15:7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பியில் முடியுது, இங்கே பியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம், அப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சரில் மல்டிப்ளை பண்ணுவோம். பேசிக்லேயே படிச்சிருப்போம். அப்போ முதல்ல 7 × 15 என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. முதல்ல 7 × 15 மல்டிப்ளை பண்ணுவீங்க, ரேஷியோ. அடுத்து 15 × 9 மல்டிப்ளை பண்ணுவீங்க, ரேஷியோ. அடுத்தது 9 × 7 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு 3க்குமே காமனாக ஏதாவது டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் நமக்கு அர்த்தம், சரியா? ஸோ இது 3யும் பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ I3 15, இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு I3 15. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 9. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, கண்டிப்பாக நமக்கு முடியாது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் சி மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஏவையும் சிவையும் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இது ஏ, இது சி. ஸோ இந்த ஏயும் சியும் மட்டும் எடுத்தால் போதும், சரியா? அப்போ ஏவுக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த 7 இருக்குது. இந்த 7 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்கும், இங்கே 5 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 3 இருக்கும். அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும், 5:3 இருக்கும், சரியா? ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ 5:3. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாலும் A:C கேட்டிருந்தா கூட கொஸ்டினில் என்னெல்லாம் டேம் இருக்குதுன்னு பாருங்கள். ABC 3 டேம்ஸ் இருக்குது. ஸோ ABC தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க A:C கேட்டால் A:C கண்டுபிடிக்கணும், இல்லை A:B இல்லை A:D கேட்டால் அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். So if ABC are 3 numbers such that A:B is equal to 3:4 and B:C is equal to 8:9, then A:C is equal to அதே பேட்டர்னில் இருக்க கொஸ்டின் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க, A:B:C கண்டுபிடிப்பீங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, A:B கொடுத்துருக்காங்க, 3:4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B:C என்ன கொடுத்துருக்காங்க, 8:9 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பியில் முடியுது, இங்கே பியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம், சரியா? அப்போது 3 × 8 ரேஷியோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அப்படி கிராஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 8 × 4 ரேஷியோ. லாஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 9. ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, A:C மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவையும் சியை எடுத்தால் போதும். ஸோ ஏயோட வேல்யூ இது, சியோட வேல்யூ இது. ஸோ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 நாள் 4, ஈர் 4 8. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 3 3, 3 3 9. ஸோ நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, இங்கே 2 இருக்கும், இங்கே ஒரு 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும், 2:3 இருக்கும், சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If A:B
சாரி இஃப் ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 2:3 பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் டு 4:5 அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போ பாருங்கள், ஸோ ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 2:3, அதே மாதிரி பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் டு 4:5. அப்போ உங்கள் பியில் முடியுது, பியில் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ 2 × 4 நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். 4 × 3 நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 3 × 5 நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ இதில் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன தான் இருக்கும், 8:12:15 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The simplified form of 15:25. சரியா. 15:25 எளிமைப்படுத்தப்பட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான். அப்போ 15:25 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே காமனாக ஏதாவது ஒரு டேம் இருந்தால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 3×5 15. ஸோ இதை நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5×5 25. ஸோ நமக்கு ரேஷியோ என்ன இருக்கும், 3:5 இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 40:32. சரியா. 40:32. ஸோ இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 40:32. சரியா. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 நாள் 4 0. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 நாள் 32. ஸோ திரும்ப இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 10 4 2 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் இல்லாமல் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா. டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 5/4. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1 நாள் 4 மீதி 10 இருக்கும். 10ல் 2 நாள் 8 மீதி 2 இருக்கும். 5 நாள் 20. சரியா. அப்போ நமக்கு வந்து டெசிமல் என்ன தான் இருக்கும், 1.25 இருக்கும். ஸோ இதுதான் இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம்னு அர்த்தம். சரியா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் ஆர்மி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த பேட்டர்னில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 கொஸ்டினும் எப்படி வந்திருக்குங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தேங்க்யூ சார் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.